ஹலோ மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன். இப்ப பிசிசி கிட்ட இருந்து அபிஷியலாவே வந்துட்டு ஐபிஎலோட பிளே ஆஃப்க்கு முன்னாடி இருக்க எல்லா மேட்சோட ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை பத்தி ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். நம்ம சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா மக்களே, அபிஷியலா வந்து பிளே ஆஃப்க்கு முன்னாடி இருக்க எல்லா மேட்சுக்கான ஷெடியூலை வந்து பிசிசிஐ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப நம்ம சிஎஸ்கேக்குள்ள எப்பப்பெல்லாம் மேட்ச் வருதுன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு கூடனா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஃபேஸ் பண்றோம். மார்ச் 30ஆம் தேதி. இரண்டாவது மேட்ச் யாரு கூடனா நம்ம ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து பஞ்சாப் கிங்ஸ் கூட நம்ம ஃபேஸ் பண்றோம். அடுத்து ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து ஆர்சிபி. இந்த மேட்ச் தாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போன ஐபிஎல் இருந்து இந்த ஐபிஎல் இந்த மேட்ச் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஆர்சிபிக்கு மேட்சுக்கு எதிரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் என்னதுன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி டெல்லிக்கு எதிரா. அதுக்கு அடுத்த மேட்ச் என்னதுன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி கொல்கத்தாவை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஏப்ரல் 18ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஏப்ரல் 23 வந்து நம்ம மும்பையை ஃபேஸ் பண்றோம். இது முக்கியமான மேட்சுங்க. இதுக்கு இந்த மேட்சுக்கு நான் வெயிட்டிங்ல தான் இருக்கேன். ஏன்னா 2 கடப்பாறையும் மோத போகுது. அடுத்து நம்ம ஏப்ரல் 26ஆம் தேதி குஜராத்தை ஃபேஸ் பண்றோம். அது வந்து அகமதாபாத்ல ஃபேஸ் பண்றோம். அடுத்து திரும்பி மே 2 வந்து சென்னையில வந்து நம்ம மும்பை பால்டான்ஸை நம்ம எதிர்கொள்றோம். இந்த மேட்சும் இம்பார்ட்டன்ட்ங்க. உண்மையில சென்னை வர்சஸ் மும்பை மேட்ச் பார்க்க செமையா இருக்கும். அதே மாதிரி பெங்களூரு வர்சஸ் சென்னை மேட்ச் பார்க்க செமையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மே 5ஆம் தேதி வந்து டெல்லியை ஃபேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மே 10ஆம் தேதி சென்னையில வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை நம்ம ஃபேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து மே 15 என் பர்த்டேங்க. மே 15 என் பர்த்டேங்க. நம்ம இதுக்கு வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா என் பர்த்டே அன்னைக்கு மேட்ச் இருக்கு. யாருக்கு? எல்எஸ்டி கூட தான் செகண்ட் மேட்ச். நம்ம வந்து இல்ல கண்டிப்பா ஜெயிக்கணுங்க. சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவங்க ஜெயிச்சா என் பிறந்த நாளுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்காது. அதுக்கப்புறம் என்னதுன்னா மே 18 அதை வந்து யார் கூட ஃபேஸ் பண்றோம்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட ஃபேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் மே 21 அது யார் கூட ஃபேஸ் பண்றோம்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட ஃபேஸ் பண்றோம். சரி, நம்ம இவ்வளத்தையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் சிஎஸ்கே ஆட போற மேட்சோடைய ஷெடியூல் லிஸ்ட். அதுக்கப்புறம் என்னதுன்னா நம்ம வந்து மோஸ்டா ஏப்ரல் 14 இருந்து மேக்சிமம் மே 2 வரை நம்ம அவுட் ஆஃப் வேல தான் விளையாடிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி சொல்றேன்னா ஏப்ரல் 23 வந்து நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன். அந்த காரணத்தினாலதான் நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னை கிரவுண்ட்ல எந்த மேட்சும் நடக்க வாய்ப்பே இல்லை. மீதி எல்லாம் அவையில தான் நடக்குது. அதனால நம்ம வந்து முக்கியமான கண்டிஷன் என்ன, நம்ம நடக்கக்கூடிய மேட்ச் சென்னையில நடக்கிற மேட்சை கண்டிப்பா ஜெயிக்க பார்க்கணும். ஏன்னா அவையில நமக்கு வந்து பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. அதுதான் கண்டிஷனால நமக்கு வந்து கண்டிப்பா இன்சைட் மேட்ச் நம்ம கிரவுண்டுக்கு நடக்கிற மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிக்க பார்க்கணும். அப்பதான் சிஎஸ்கே பிக் அட்வான்டேஜா இருக்கும். இந்த ஷெடியூலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் வச்சிருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் போட 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் எனக்கு இது மாதிரி வீடியோஸ் போட. பாய் கைஸ்.